Chapter 5 exercise 5.1 question number 11 and 13 kana solution. Question number 11, if n is a positive integer and r is a non-negative integer, prove that the coefficients of x power r and x power n minus r in the expansion of 1 plus x whole power n are equal. n ஒரு மிகை முழு எண் மற்றும் r என்பது ஒரு குறையற்ற முழு எண் எனில் 1 plus x whole power n இன் விரிவில் x power r மற்றும் x power n minus r இன் உறுப்புகளின் கெழுக்கள் சமம் சொல்லி நம்ம நிரூபிக்கணும். கெழுக்கள்னா என்ன? அப்போ எக்ஸ் வரக்கூடாது, எக்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடியது. இதில் பார்த்தா 1 இருக்குது. அப்போ என்சிஆர் இந்த காம்பினேஷன் அதோட வேல்யூஸ் ஈக்குவல்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். எக்ஸ் பவர் ஆறு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆரோட கெழுக்கள் கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம 1 + x ஹோல் பவர் என்ன எதோட கம்பேர் பண்ணிக்கோம், a + b ஹோல் பவர் என்னோட கம்பேர் பண்ணோம்னா ஏவோட வேல்யூ எவ்வளோதுன்னா 1, பியோட வேல்யூ எக்ஸு, என்னோட வேல்யூ என்ன தான். ஓகே, இப்போ இதுக்கு ஜென்ரல் டேம் பொது உறுப்புக்கு என்ன ஃபார்முலா? ஜென்ரல் டேமுக்கான ஃபார்முலா TR + 1 = NCR a power n minus r b power r அப்படிங்கிறது ஃபார்முலா. இதில் அப்ளை பண்ணுவோம் இந்த வேல்யூவை, இந்த ஏபிஎன் வேல்யூஸை. இப்போ TR + 1 = NCR, ஏங்கிறது 1, இப்போ 1 power n minus r, பிங்கிறது எக்ஸ் பவர் ஆர். இப்போ TR + 1ங்கிறது என்ன கிடச்சிருது, NCR 1 power anything 1 தான். இப்போ எக்ஸ் பவர் ஆர் மட்டும் தான் வரும். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் ஆருங்கிறது NCR. எக்ஸ் பவர் ஆரின் குணம் NCR கேளு. ஓகே, அதே போல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n minus r என்ன அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆர் இருக்கிறதுல n minus r போட வேண்டியது தான். இப்போ ரீப்ளேஸ் ஆருக்கு பதிலாக n minus r போட்டால் பவரில் என்ன வந்துடும், எக்ஸ் பவர் n minus r வந்துடும். இப்போ NC n minus r, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் ஆருங்கிறது NCR, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n minus rங்கிறது NC n minus r. ஆருக்கு இடத்துல இந்த ஃபார்முலாவில் ஆருக்கு இடத்துல என்ன போடுறோம், n minus r சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் பவர் n minus r வந்துடும். இப்போ NC n minus r வரும், n minus r + 1ங்கிற டேம் வரும். அது நமக்கு தேவையில்லை. எக்ஸ் பவர் ஆரின் கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸ் பவர் n minus r-ஓட கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். பார்த்தாலே தெரியுது NCR, we know that. என்ன ஃபார்முலா? we know that, நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா. NCR = NC n minus rன்னு தெரியும். therefore இது என்ன சொல்லிடலாம், இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் எக்ஸ் பவர் n minus r ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் தேவையானது. எக்ஸ் பவர் ஆர் எக்ஸ் பவர் n minus r இன் கெழுக்கள் சமம். இதுதான் இந்த சம்மில் கேட்டிருந்தாங்க. இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 11. எளிதாக நம்ம ஜென்ரல் டேமை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அது சம் நம்பர் 13. இந்த பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் a + b ஹோல் பவர் n, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 4th and 13th டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல், தென் ஃபைண்ட் n. 4th and 13th 4வது மற்றும் 13வது உறுப்புகளின் கெழுக்கள் சமம்னா எண்ணின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4வது டேம், 4th டேம்னா இப்போ எப்படி இருக்கும், 1 2 3 4 இந்த டேமும் எதுவும் ஈக்குவல் 13th டேம். இப்போ 13ங்கிறது என்னவாக இருக்கும், எண்ட்லேருந்து 4th இருக்கும். இப்போ எண்ட்லேருந்து 4th 13 14 15 16. அப்போ எண்ட்லேருந்து 4th டேம்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுங்கிறது எவ்வளோ இருக்கும், 16 டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுங்கிறது 16. அதாவது n + 1ங்கிறது 16னா n எவ்வளவு 15. பவரில் எவ்வளோ இருக்கும் 15. அப்போ என்னோட வேல்யூ 15. ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு எப்போதுமே தெரியும் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸில் ஃபஸ்ட் இருந்தால் அது லாஸ்ட்டில் அதே தான் இருக்கும். செகண்ட் என்னவாக இருக்கோ அதுதான் லாஸ்ட்லேருந்து செகண்ட் இருக்கும். தேர்ட் என்னவாக இருக்கோ அதுதான் லாஸ்ட்லேருந்து தேர்டாக இருக்கும். அப்போ 4th என்னவாக இருக்கோ அது லாஸ்ட்லேருந்து 4th இருக்கும். அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதை நம்ம இப்போது ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் முறைப்படி நம்ம ஒரு எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ a + b ஹோல் பவர் n கொடுத்துருக்காங்க. a + b ஹோல் பவர் n-ல் 4th டேர்ம் 13th டேமோட கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேம் TR + 1க்கான ஃபார்முலா எழுதும். TR + 1 = NCR a power n minus r b power r. 4th டேம், அப்போ 4th டேம்னா என்ன வரும், T4 வேணும் நமக்கு. T4னா அதை எப்படி எழுதலாம், T3 + 1 அப்படின்னு எழுதலாம். இப்போ NC3 ஆருக்கு பதிலாக என்ன போடுறோம், 3 போடுறோம்.
NC3 a power n minus 3 b power 3. ஓகே, அடுத்தது 13th டேர்ம். அப்போ T13 அப்படி எழுதுறது T12 + 1 அப்படின்னு எழுதணும். இப்போ எப்படி எழுதலாம் அதை? NC12 a power n minus 12 b power 12 அப்படின்னு எழுதிடும். அதாவது 6க்கு பதிலாக 3ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், 6க்கு பதிலாக இங்கே 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி வேறு ஒன்றும் பண்ணல. ஏபியோட வேல்யூலாம் இல்லை. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் எதை எடுத்துக்கிறது? இந்த NC3யும் NC12ம் ஈக்குவல், கெழுக்கள் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. T4, T13 கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ஈக்குவல். இதோட கெழுக்கள் சமம். 4வது உறுப்பு மற்றும் 13வது உறுப்பின் கெழுக்கள் சமம். கெழுக்கள்னா என்ன? NC3 = NC12. இப்போ ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து நமக்கு ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறோம் என்ன ஃபார்முலா? NCX = NCYனா x + y = n. NCX = NCY அப்படின்னா என்ன அர்த்தம்? x + y = n or x = y. பட் 3 = 12 கிடையாது. அதனால் NCX = NCY இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிருது? n = x + y, அதாவது n = 3 + 12, n = 15ங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சிருது. இதான் நம்ம என்னோட வேலையை தான் கண்டுபிடிக்கணும் இந்த சம்மில். அது ஆல்ரெடி நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டோம். இருந்தாலும் NC3 = NC12, அதாவது 4th டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டும் 13th டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவல்னா அதில் இந்த என்னோட வேலையை கண்டுபிடிச்சிருக்கோம். இது 13 சம். இதுக்கு முன்னாடி நம்ம 11th சம் பார்த்தோம். அதுலேயும் x⁻r x⁻n - r கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம். ரெண்டுமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.